ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது EAW தமிழ். நான் உங்கள் எல்வி. நம்ம நீங்கள் எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோவில் வந்து ஒரு விஎஸ் பேட்டில் வைக்கலான்னு பார்த்தோம். அதாவது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாதரா உச்சியா, அதுக்கப்புறம் இட்டாச்சி உச்சியா. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா உச்சியா கிளான் சேர்ந்தவங்க தான். ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் வச்சு யார் வந்து கிளியரான நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இது கம்பேரிஷன் பேட்டில் தான். நம்ம பேபிள் பேட்டில் போட்டிருக்கோம் தெரியுமா, அதுக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் இல்லை. அண்ட் இன்ட்ரோ பாட்டு வந்துருங்க, நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்டில் நான் எப்படி பிரிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி, ஐக்யூ, பேட்டில் ஐக்யூ, கென்ஜூட்ஸு, அட்டாக் பொட்டான்சி, ஸ்பீட், தாய்ஜூட்ஸு, சக்ரா, சுசானோ, இது மூலம் தாங்க பிரிக்க போகிறேன். கைஸ் இது வந்து யார் ஜெயிச்சாலும் ஒத்துக்கோங்க, கீழே நேர்த்திட்டு அதிங்க ஓகே கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் அட்டாக் பொட்டான்சி வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதராக தான் அந்த பாயிண்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோட் கிரேட் நிஞ்சா வாரில் அவர் தரமான செய்கையை செஞ்சுருப்பார். ஏன்டா நீ இட்டாச்சி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, அவர் விஷுவல் ஜூட்ஸு பயன்படுத்துவாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அண்ட் அட்டாக் பொட்டான்சி அவர் இறங்கி போய் அடிக்க தேவையே இல்லை. அவர் சிண்டு விரலில் கூட அவரால் கென்ஜூட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் அட்டாக் பொட்டான்சி பாயிண்ட் வந்து நான் இட்டாச்சிக்கு வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி. இந்த டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீஅனிமேட்டட் ஆகி வந்த மதுரா வந்து 4 கிரேட் நிஞ்சா வாரில் அசால்ட்டாக ரீஅனிமேட் ஆகிட்டே இருப்பார். எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிட்டே இருந்திருப்பார். பட் இட்டாச்சிக்கு வந்து அந்த மாதிரி இருந்துக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரீஅனிமேட் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லவனாக தான் காட்டியிருப்பாங்களே தவிர்த்து கெட்டவனாக காட்டியிருக்க மாட்டாங்க. இட்டாச்சி ரொம்ப நல்லவர் தான், நான் கெட்டவன் மென்ஷன் பண்ணலை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி பாயிண்ட்டும் கோஸ் டு மாதரா. அண்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச ஒரு கான்செப்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஐக்யூ, பேட்டில் ஐக்யூ. மொதல் பேட்டில் ஐக்யூ பற்றி பார்த்துடலாம். மாதரா வந்து பார்த்திங்கன்னா போர்க்களத்திலே பிறந்து போர்க்களத்திலேயே தான் ஒரு வாழ்க்கையை ஃபுல்லாக கழிச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதனால் பேட்டில் ஐக்யூ வந்து மாதராக்கு அதிகமாகவே இருக்கலாம். நம்ம நருட்டோவே அந்த கல்லை பார்த்து கொஞ்சம் பயந்து ஓடிந்திருப்பார். அண்ட் இந்த பேட்டில் ஐக்யூ பாயிண்ட் கோஸ் டு மாதரா. ஐக்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் இட்டாச்சிக்கு கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிஞ்சா அகாடமியில் இருக்கும் போதே ஒரு டேலண்டடாக இருந்திருப்பார். ஸோ அவருக்கு இந்த ஐக்யூ பாயிண்ட் கொடுக்கலான்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிலங்க, ஏன்னா ஐக்யூ பாயிண்ட் வந்து இட்டாச்சிக்கு கொடுக்கணுன்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் நான் ஐக்யூ வந்து இவர் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதராட் வந்து இன்ஃபினிட்டிவாக இருந்திருக்கும். அது 4 கிரேட் நிஞ்சா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 80,000 போய் அடிச்சு தள்ளிட்டும் 5 கேஜஸ் கூட பயங்கரமாக பேட்டில் பண்ணியிருந்திருப்பார். 4 ஹோக்காகையும் சேர்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான். இதுவே நம்ம இட்டாச்சி பக்கம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்டினரியாக இருக்கிற சக்ரா மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சக்ரா பாயிண்ட் வந்து நான் நம்ம மாதராக கொடுக்குறேன். நான் வந்து இட்டாச்சி வந்து தாழ்த்தி பேச கிடையாது, நானும் இட்டாச்சியோட ஃபேன் தான். ஓகே கைஸ். அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்பீட் வந்து பார்த்தரலாம். 4 கிரேட் நிஞ்சா வாரில் மாதரா ரீஅனிமேட் ஆகி வந்த உடனே 80,000 ஷினோபிஸை சீக்கிரமாகவே நாக் அவுட் பண்ணியிருந்திருப்பார். அதனால் ஸ்பீட் பாயிண்ட் வந்து நான் மாதராவுக்கு கொடுக்குறேன். இட்டாச்சியும் ஸ்பீடை சும்மா இல்லைங்க, ஏன்னா உச்சியா கிளானை வந்து ஒரு நைட்லேயே ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சிருந்துருப்பார். ஸோ அதனால இட்டாச்சிக்கும் அந்த பாயிண்ட் நான் கொடுக்க தான் போகிறேன். ஸ்பீட் பாயிண்ட் வந்து ரெண்டு பேர்த்துமே தரேன். ஓகே கைஸ். அண்டு இவரோட கென்ஜூட்ஸுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீடாக நான் பொதுவாக தான் எடுத்திருக்கேன். ஓகே கைஸ். அவங்க ரன்னை மட்டும் இல்லை, அவங்க பண்ணுற அட்டாக்ல தான் ஸ்பீட் நான் பொதுவாக எடுத்திருக்கேன். ஓகே கைஸ். ஸ்பீட் ரெண்டு பேர்த்துமே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கென்ஜூட்ஸு அப்புறம் தாய் ஜூட்ஸு வந்து பார்த்துடலாம். மொதல் இவங்களோட தாய் ஜூட்ஸு வந்து பார்த்துடலாம். மாதராவோட தாய் ஜூட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரேட் நிஞ்சா வாரிலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரீஅனிமேட் ஆகி வந்த உடனேயே பேட்டில் ஃபீல்டில் இறங்கி தாய் ஜூட்ஸு தான் வந்து பயன்படுத்தியிருப்பார். இந்த தாய் ஜூட்ஸு மூலியமாகவே அதிக ஷினோபிஸ் வந்து நாக் அவுட் பண்ணியிருப்பார். அண்ட் ஈவன் இட்டாச்சியோடையுமே மாதராவோட தாய் ஜூட்ஸு கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் இதுவே கென்ஜூட்ஸு பக்கம் வந்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி கென்ஜூட்ஸு தான் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் துண்டு வரலில் கூட அவரால் கென்ஜூட்ஸு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவார். ஸோ அதனால் நான் தாய் ஜூட்ஸு பாயிண்ட் வந்து மாதராக்கும், கென்ஜூட்ஸு பாயிண்ட் வந்து நான் இட்டாச்சிக்கும் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா வந்து 4 கிரேட் நிஞ்சா வாரில் இறங்கின உடனே அனோக்கி மொதவாத்தையாக சொல்லுவார், என்னென்னு சரி அவன் கண்ணை மட்டும் பார்க்காதீங்கம்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கென்ஜூட்ஸ் வந்து அந்த ஷரிங்கன் மூலிமா கூட ஏற்படுத்துவாங்க. நம்ம இட்டாச்சி பற்றி சொல்லவே தேவையில்லை. இட்டாச்சி பேட்டில் ஃபீல்டில் இருக்காங்கனாலே கண்டிப்பாக அது கென்ஜூட்ஸுவாக கூட இருக்கலாம்னு நினச்சி ஆப்போனண்ட்டே பயந்துருவாங்க. நம்ம சாக்குரா சியோ பாட்டி வந்து ஒரு பனி மூட்டத்தில் வந்து இருப்பாங்க. அது கக்காஷியோட ஜூட்ஸு தான் இருந்தாலுமே அவங்க பயந்துருப்பாங்க. நம்ம இட்டாச்சி கென்ஜூட்ஸில் மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துருப்பாங்க. ஸோ இந்த கென்ஜூட்ஸு பாயிண்ட் வந்து இட்டாச்சி தாய் ஜூட்ஸு பாயிண்ட் மாதராக தந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுசானோ. இந்த சுசானோ வந்து பார்த்தீங்கன்னா உச்சியா கிளான் மெம்பர்ஸ் வந்து உருவாக்குவாங்க. ப்ரோ அப்போ கக்காஷியும் உருவாக்குவார். அவர் உச்சியாவாக கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக எக்ஸ்பிரஷன் வந்து போடுறேன். மொதல் வந்து பார்த்தீங்கன்னா மாதரா இட்டாச்சி வந்து முடிச்சிடலாம். மாதராவோட சுசானோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இட்டாச்சியோடையுமே கொஞ்சம் பெருசு தான் அது. அது மட்டும் இல்லை, நம்ம மாதரா வந்து பார்த்தீங்கன்னா 25 க்ளோன் வந்து உருவாக்குவார். அந்த 25 க்ளோனுமே சுசானோவை வந்து ஏற்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா க்ளோன் சுசானோவை வந்து அது உருவாக்கும், ஏற்படுத்துட்டேன் சாரி கைஸ், அது வந்து உருவாக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதராவோட சுசானோ வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் சுசானோ, அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அண்ட் அதுவே நம்ம இட்டாச்சி பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுசானோவோட சீன்ஸை வந்து இட்டாச்சி யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க அக்காச்சுக்கு வீடியோலேயே, இட்டாச்சியோட ஃபுல் பவரை வந்து பார்த்தீங்கன்னா அனிமே காட்டவே இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் 80% பவர் மட்டும் தான் நம்ம இட்டாச்சி வந்து யூஸ் பண்ண மாதிரியே காட்டியிருப்பாங்க, தவிர்த்து 100% பவர் யூஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதரா வந்து எப்படி வந்து டை ஆவார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்ஸு வந்து முதுகில் குத்திடும். அதாவது மாதரா வந்து பெட்ரே ஆயிடுவார். ஸோ அதனால தான் மாதரா வந்து தோற்றுருப்பார். ஆல்மோஸ்ட் அந்த 4 கிரேட் நிஞ்சா வாரில் ஜெயிச்சதே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதரா தான். சொல்லப்போனால் கிரேட் நிஞ்சா வார், அதாவது 4 கிரேட் நிஞ்சா வார் 2 நாள் தான் நடந்திருக்கும். அண்ட் இந்த பேட்டில் வந்து வின்னர் வந்து யாருன்னு எனக்கு தோணுது பார்த்தீங்கன்னா மாதரா தான். அவர் 8 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதரா பிடிக்குமா இல்லை இட்டாச்சி பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் காய்ஸ் இதில் வந்து நான் இட்டாச்சி தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட்ஸில் எனக்கு திட்ட வேண்டாம், இப்பயே சொல்லிட்டேன். ஏன்னா மாதரா உச்சியா ஃபேன்ஸோட இட்டாச்சி உச்சியா ஃபேன்ஸ் வந்து வேர்ல்டு வைடில் ரொம்பவே அதிகம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். அண்ட் எப்பயும் போல் தான் காய்ஸ், இதுவே ஒரு லாங் வீடியோ தான் எனக்கு தோணுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். இதே மாதிரி அதிகமாக நருட்டோ விஎஸ் பேட்டில் போடலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு EAW தமிழ். Tata, bye bye, see you in next video.